Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sound Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத நம்ம எஸ்எம்சி யூஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் வந்து பண்ணி நம்ம அப்டேட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த யூடியூப் சேனலில். ஸோ நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஸோ ப்ராஃபிட் வந்து உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் அண்ட் லைவ் கிளாஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி. ஸோ எஸ்டர்டே வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. எஸ்டர்டே வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ளையில் சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணிட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து 15 மினிட்ஸ். ஸோ உள்ள ரீஃபண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 1 மினிட்ல மார்க்கெட் வந்து இங்கே என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துட்டு மேலே இங்கே ஒரு சப்ளை, அடுத்தது கீழே ஒரு சப்ளை, இங்கே ஒரு ஃப்ளிப் ஜோனும் வந்து கொடுத்துட்டான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்ளை வந்து கொடுத்துருந்தான். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் ஒரு செல் வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே இந்த சப்ளையில் ஒரு செல் வந்து போட்டிருந்தோம். இது வந்து ஃப்ளிப்பு. ஸோ இந்த சப்ளையில் என்ன பண்ணிட்டான்னா மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிட்டான். ஓகேங்களா? அப்புறம் அடுத்தது மேலே இன்னொரு ஃப்ளிப்பு வந்து இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து என்ட்ரி கொடுக்கல. இந்த என்ட்ரி வேண்டாம் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ மேலே இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், நைட்டு ஃபுல்லாக லோவை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு அடுத்தது மார்க்கெட் வந்து இந்த சப்ளையில் வந்து செல் எடுப்பான் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஒரு ஃப்ளிப்பில் கண்ட்ரோல் எடுத்திருந்தான் பார்த்தீங்களா? ஸோ இதில் நமக்கு இந்த இடத்துல பிஓஎஸ்ன்றதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு அடுத்தது மார்க்கெட் இங்கே வந்து நமக்கு கண்ட்ரோல் எடுத்திருந்தான். ஸோ இதிலலாம் நம்ம என்ட்ரி போகலை. ஸோ இந்த கண்ட்ரோல் எடுத்த இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளைவை என்ன பண்ணிட்டோம், கன்சிடர் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன் மார்னிங். பட் இது வந்து நான் சொல்லிட்டேன், இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைலி சான்சபிள் கிடையாது. இது ஹைலி பிரேக்கபிள் தான். இது வந்து ஃபெயிலாக தான் சான்ஸ் இருக்குது. அதனால் என்ட்ரி போகிறதா இருந்தால் ரொம்ப லோ ரிஸ்கில் வந்து போங்க. சின்னதாக லாஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரிஸ்கில் வந்து போங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். நான் இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ரிஸ்க் வந்து எடுத்திருந்தேன். இந்த இடத்துலையும் வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது 2 எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரி எல்லாமே எஸ்எல் ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மந்தில் நான் பண்ணியிருக்கிற எஸ்எல் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு வந்து நான் யார் அப்படின்ற ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா? ஒரு சான்ஸ் தான். ஓகேங்களா? இன்னும் கூட எனக்கு ஒரு 10 எஸ்எல் ஹிட் ஆகிட்டு அதை வந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு என்ட்ரியோ இல்லை 2 என்ட்ரிலையோ எல்லாத்தையுமே பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட்டபிளுக்கு கொண்டு வரணும். இதுதான் வந்து என்னோட டார்கெட். ஓகேங்களா? இன்னும் 10 எஸ்எல் வாங்கினாலும் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் அதுவும். ஓகேங்களா? இன்னும் 10 எஸ்எல் எனக்கு வாங்கினாலும் அதையும் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து ப்ராஃபிட்டபிளுக்கு கொண்டு வரேன், நான் ஒரு குட் ட்ரேடரா இல்லை ஒரு ஸ்கேமரா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு லாஸஸ்லாம் நான் பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கு. அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். அதனால தான் இதை டாக்குமெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி வந்து இது வந்து ஃபெயில் ஆயிரும்னு தெரியும். அதனால தான் லோ ரிஸ்க், ரொம்ப லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். சரி, இதுவும் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இதில் என்ட்ரி போகாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ ஒரு சின்ன ரிஸ்க்குன்றனால நோ ப்ராப்ளம். சரி, அப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் நான் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். அதாவது நேற்று நமக்கு சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி ஒரு சப்ளை கொடுத்துருந்தனால இதில் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த லோ வந்து எடுத்துட்டோம். இந்த லோ எடுத்தோன்னே எல்லாரையும் என்ன பண்ண சொல்லிட்டேன், பிரேக் ஈவன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட் எல்லாரும் என்ட்ரி வந்து போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி வந்து போயிருந்தோம். பிரேக் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ட்ரேடு. ஓகேங்களா? ஸோ இதோட டிபி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து
இந்த டிமாண்டில் செட் பண்ணியிருக்கோம். 1:31 ட்ரேடு. இது இன்கேஸ் டிபி போயிருந்தது அப்படின்னா இதுவே வந்து நமக்கு எல்லா லாஸையும் ரெக்கவர் பண்ணி $2000 வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஓகேங்களா? பட் போகல. ஆனால் நமக்கு வந்து 0 லாஸ் தான். இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. இந்த லோவை எடுத்துகிட்டு மார்க்கெட் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்த உடனே எல்லோரும் பிரேக் ஈவன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் வந்து பண்ணிட்டான். 0 லாஸ், நோ ப்ராப்ளம். அப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 லாஸ் தான் பண்ணியிருக்கான். ஸோ மார்க்கெட் மேலே போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வீடியோலேயே நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இங்கேயும் சப்ளை இருக்குது, இங்கேயும் சப்ளை இருக்குது, மூணுத்துலேயும் ஒர்க் ஆகலாம். பட் இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலையும் செல் பண்ண சான்சஸ் இல்லை. கன்ஃபர்மேஷனுக்கு கரெக்டான ஒரு சப்ளை வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த சப்ளைல ஏன் வந்து நமக்கு செல் வந்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் கரெக்டான ஒரு ரீஃபண்ட்மெண்ட் உள்ள இல்லை. அப்போது இது ஃபெயில் பண்ண சான்ஸ் இருக்குது. இதோட ரீஃபண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. பட் ரீஃபண்ட்மெண்ட்டே ஒரு சப்ளைவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இம்பேலன்ஸ்லாம் வெளியே இருக்குது. அதனால் கொஞ்சம் டவுட்டு தான். நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பையே வந்து போக போகிறோம். நடுவில் இங்கே செல் பண்ணதெல்லாம் நமக்கு வந்து கவுண்டரில் வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் ஒர்க் ஆகலை. ஒரு சின்ன ஒரு லாஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு லாஸ் வந்து வந்திருக்கு. லாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நார்மலான விஷயந்தான் ட்ரேடிங்கில். அந்த லாஸை எப்படி கவர் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? லாஸை கவர் பண்ணுறோம். அது இல்லாமல் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு லாஸுக்கும் லாஸை கம்மி பண்ணிட்டு வந்தாலே போதும். நம்ம 40 ட்ரேடு எஸ்எல் ஹிட் ஆனாலும் ஈஸியாக நம்ம ஒரே ஒரு ட்ரேடில் அது எல்லாத்தையுமே பிரேக் ஈவன் பண்ண முடியும். ஒரே சிங்கிள் ட்ரேடு வந்து சிங்கிள் ட்ரேடுன்றது என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஒரே ஒரு ட்ரேடு போதும் எல்லாம் பிரேக் ஈவன் பண்ணலாம். லாஸஸ் அப்படின்றது ரொம்ப நார்மலான விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இந்த ஜனவரி மந்த் எனக்கு வந்து நான் யார் அப்படின்ற ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மந்த்தாக எனக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? வந்து எல்லாம் அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கேன். இங்கே பை இருக்குது, இங்கே செல் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். பட் நான் எப்படி ப்ராஃபிட் வந்து பண்ணுறேன், ப்ராஃபிட்டை வந்து ஷோ பண்ணுறேன். நான் லாஸ் ஆகிட்டா அந்த லாஸையும் வந்து ஷோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இந்த மந்த்து கொஞ்சம் லாஸ் ஹெவியாக இருக்குது. அது ஃபண்டடில். இதை வந்து நான் ரெக்கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இதிலேருந்து என்ன தெரிய வரும்னா லாஸ்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம் தான். லாஸ் எல்லாம் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும் நம்ம ட்ரேடில். ஈஸியான ஒரு விஷயந்தான் அப்படின்றது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை எடுத்து காட்டுறேன். லாஸ்ன்றது நார்மலாக இருக்கணும். பட் ப்ராஃபிட்ன்றது ரொம்ப ஹியூஜாக இருக்கணும். இதுதான் வந்து நம்மளோட மெத்தட். ஓகேங்களா? சரி, இப்போ மெயினான விஷயம் இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துட்டா இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ண போகிறோம். இதுதான் வந்து நமக்கு அடுத்த ட்ரேடு. ஓகேங்களா? ஸோ நமக்கு நியூ இயர் வந்து வந்துருச்சு. நியூ இயர் வந்து ஒரு புது விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபெயிலியர்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. நோ இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ எல்லா வீடியோலும் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மந்தில் நான் ஒரு 10 ட்ரேடு வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு 3 ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு தான். பட் அந்த 3 ட்ரேடு என்னோடய பர்சனல் ஒர்க்குனால நான் மார்க்கெட்டில் இல்லாதனால அந்த 3 ட்ரேடை வந்து என்னால் பண்ண முடியாமல் போச்சு, எடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் கரெக்டாக அந்த 3 ட்ரேடு மட்டும்தான் டிபி போயிருக்கு. நான் எடுத்திருக்க இந்த 10 ட்ரேடு வந்து டிபி போகலை. ஸோ இந்த 3 ட்ரேடே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $8,000. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா $8,000 வந்து வர்த்தபிள் ஒரு ட்ரேடு. டிபி போயிடுச்சு. பட் அது என்னால் எடுக்க முடியல. நான் பிஸியாக இருந்தனால மார்க்கெட்டில் இல்லை. ஓகேங்களா? அப்போது இந்த 10 ட்ரேடு மோர் தென் 10 ட்ரேடுன்னு நினைக்கிறேன். இந்த மோர் தென் 10 ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 4% தான். இப்போதைக்கு ஜஸ்ட்டு 4% தான் வந்து ரிஸ்கில் இருக்குது. இப்போ 4%-ஐ நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். இப்போது என்னோடய ரிஸ்க்கை கம்மி பண்ணணும் பெர் ட்ரேடுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த $8,000 ட்ரேட்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த மந்த்து. ஸோ ஓகே, நோ இஷ்யூ. நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ட்ரேடிங்கிறது லாஸஸ்லாம் மீட் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணி அதுக்கப்புறமா ப்ராஃபிட் வர்றது தான். ப்ராஃபிட் பண்ணுறவன் தான் ட்ரேடர். ஓகேங்களா? அப்போது நான் ட்ரேடரா இல்லையா, நான் ட்ரேடரா ஸ்கேமரா அப்படின்றத நான் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அரிய வகை சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இந்த டிமாண்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஃப்ளிப் எடுத்து நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பிளான். அடுத்தது கோல்டில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நம்ம என்ட்ரி போல் யூரோயிஸ்டில்
என்ட்ரி போனோம், பட் அது பிரேக் ஈவன் ஹிட்டு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிரேக் ஈவன் ஹிட்டு. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியோட டிமாண்டுக்கு வந்தால் பை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவ்வளோதான். மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா லோ ஹையெல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த லோ வந்து எடுத்து சப்ளை வந்து கொடுக்குறான் அப்படின்னா எங்கேயுமே சப்ளை இல்லை. ஓகேங்களா? இது சப்ளை தானே ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து சப்ளை கிடையாது. சப்ளை தான், பட் இதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இப்போது இங்கே எடுத்துகிட்டு 15 மினிட்ஸில் இந்த ஹையை வந்து எடுத்துட்டோம். அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை எடுத்ததுனால நமக்கு கீழே ஏதாவது டிமாண்டு கிடைக்கும், அந்த டிமாண்டில் போயிட்டு நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு டிமாண்டில் பை ஆனாலும் பை வந்து போக வேணாம். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 2 டிமாண்ட் இருக்குது. இதிலலாம் நம்ம பை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? 4 ஹவரில் மார்க்கெட் கீழே இப்படி வந்துட்டு இப்படி போக தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்குன்னு வந்துட்டு தான் போகும்னு கிடையாது, வந்துட்டு போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ நம்ம அதை மட்டுமே ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளான். கோல்டு வந்து டிமாண்டுக்கு வரட்டும், ஒரு ஹியூஜ் பை வந்து எடுப்போம். யூஎஸ்டி ஜேபிஒய் நம்ம எதுவுமே இன்றைக்கி பண்ணலை. சிம்பிள், நமக்கு இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை பண்ணலான்னு பிளான் பண்ணோம். டிமாண்ட் இன்னும் வரல மார்க்கெட். ஸோ டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பை பண்ணலாம். இதுதான் வந்து பிளான். அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய் வந்து இந்த டிமாண்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 15 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம். பட் நம்ம செல் வந்து போகலை, வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். செல் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த சப்ளைக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து போவான். எல்லாருமே வந்து இதை வந்து சும்மா நோட் பண்ணி எஸ்எம்சி நாலேஜுக்காக இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன்லாம் சும்மா பாருங்கள். பார்த்து ட்ரேடு பண்ண வேண்டாம், சும்மா பாருங்கள். ஸோ ஹீரோ ஜேபிஒய் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவை எடுப்பான் அப்படின்னு சொன்னேன். இந்த லோவை எடுப்பான் அப்படின்னா நமக்கு 15 மினிட்ஸில் செல் போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கவுண்டர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஹை வந்து இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல சோச் வந்து பண்ணியிருக்கான். அப்போ சப்ளை வந்து எங்கே இருக்குது? இங்கே எங்கேயுமே சப்ளை இல்லை. இன்கேஸ் மார்க்கெட் மேலே போனால் இந்த ஹையை எடுப்பான். இந்த ஹையை வந்து எடுத்துருவான். ஓகேங்களா? இப்போ இந்த ஹையை எடுப்பான் அப்படின்னா நம்ம பை பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பை எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. இது கூட கிடையாது, இதுதான். ஸோ டெய்லி போங்க. டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பை இருக்கிறதுக்கான ஒரு இடம். இங்கே தான் பை வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா நம்ம ஒரு சப்ளை எடுத்து செல் வந்து பண்ணலாம். அப்படின்னா 4 ஹவரில் இது வந்து சோச். ஸோ இது சோச்சாக நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து இப்போவே ஒரு சூப்பரான சப்ளை வந்து கொடுத்துருக்கு இந்த இடத்துல, இங்கே. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா 15 மினிட்ஸ் போங்க. 15 மினிட்ஸில் போயிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கான்? இங்கே என்ன பண்ணியிருக்கான்? ஸோ செஷன் கூட நம்ம ஆன் பண்ணி ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கான்? ஏஷியனை லண்டன் அடிச்சிருக்கான். லண்டன் இருக்கான். இப்போ வந்து செஷன்ஸ் டைமிங் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க. எல்லோரும் என்ன பண்ணுங்கள், என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு செஷன் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து பண்ணிடுங்க. பர்சனலாக சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன் நான், அதனால தான். ஓகே, லண்டன் வந்து என்ன பண்ணியிருக்கான்? இங்கே ஏஷியன் வந்து ஹிட் பண்ணியிருக்கான். லண்டன் அண்ட் நியூயார்க் பெண்டிங்கில் இருந்தது, ஏஷியன் வந்து ஹிட் பண்ணியிருக்கான். சரி, அப்போது நியூயார்க்கை இங்கே லண்டன் தூக்கியிருக்கான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்துருவோமா? இந்த இடத்துல ஏஷியனோட ஹையை மார்க்கெட் வித்தவுட் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு? இங்கே அடிச்சிருக்கு. ஓகேங்களா? இங்கே அடிச்சுட்டு அப்புறமா கீழே விழுந்திருக்கு மார்க்கெட். லண்டன் ஓப்பன் பண்ணி ஃபுல் ஃபோர்ஸாக கீழே வந்து கொண்டு போயிட்டான். அடுத்தது நியூயார்க் வந்து இப்போ கீழே வந்து கொண்டு போயிட்டான். இப்போது நம்ம சப்ளை எடுத்து செல் பண்ணலாம். பட் 15 மினிட்ஸில் கிடையாது, 4 ஹவரில். நல்லா நோட் பண்ணுங்கள், 4 ஹவரில் இந்த சோச் பண்ணணும். இந்த சோச் பண்ணால் தான் செல்லர்ஸ் இங்கே பண்ண விஷயம்லாம் செல்லுக்காக தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்காங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறது நமக்கு எங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோச் வந்து நடக்கணும். இது நடந்தால் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்மளால் பண்ண முடியும். அது வரைக்கும் நோ கன்ஃபார்ம். செல்லு வந்து கிடையாது, செல்லர்ஸே கிடையாது. இப்போது போய் செல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போது இந்த சோச் வந்து பண்ணால் நமக்கு வந்து செல் வந்து பண்ணலாம். சரி, இப்போ சோச் பண்ணால் நம்மளால்
செல் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும் வேலிட் கிடையாது, இந்த லோவும் வேலிட் கிடையாது. டெய்லியில் இந்த இது டிமாண்டு தான், பட் இந்த டிமாண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் வேலிட் கிடையாது தான். இது ஃபெயில் ஆகவும் சான்ஸ் வந்து இருக்குது, அதிகமாக சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஒர்க் ஆகவும் சான்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், செல் வந்து பண்ண போகிறோம். ஸோ 4 ஹவரில் வந்துட்டோம். இப்போது இந்த சோச் பண்ணுமா, அடுத்த கொஷின், இந்த சோச் பண்ணுமா ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சோச் பண்ணும். அடுத்த மூமெண்ட்டே இங்கே சோச் தான். ஓகேங்களா? அடுத்த மூமெண்ட்டே மார்க்கெட் வந்து இதை சோச் பண்ண போது மேலேருந்து சூப்பரான செல் வந்து கிடைக்க போகுது. இந்த இடத்துல இப்போ பார்க்கும்போதே நமக்கு ஒரு நல்ல சப்ளை வந்து இருக்குது. அதுவும் இந்த விக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சப்ளை இருக்குது. ஸோ விக்கில் வந்து 15 மினிட்ஸில் போய் பார்த்துருவோம் ஒன்ஸ். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு சப்ளை இல்லை. 1 ஹவருக்கு போவோம். 1 ஹவரில் விக்காக தான் இருக்குது. 5 மினிட்டுக்கு போவோம். 5 மினிட்டில் சப்ளை இருக்குது. 5 மினிட்ஸில் எடுக்கணுமா 15 மினிட்ஸில் எடுக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் விக்காக எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ 4 ஹவரில் இந்த கேண்டலாகவே இன்னும் வந்து நமக்கு சோச் பண்ணல. நல்லா பாருங்கள், சோச் பண்ணல. பண்ணால் தான் இப்போ நான் போடுற பிளானெல்லாம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சரி, அப்போது இந்த கேண்டல் வந்து எடுத்துகிட்டு 15 மினிட்ஸில் போயிட்டு இப்போ நம்ம ரீஃபைன்மெண்ட்ஸ் இருக்கான்றதை பார்க்கும்போது நமக்கு எங்கேயுமே ரீஃபைன்மெண்ட் இல்லை. அப்போது நம்ம 4 ஹவரில் இந்த சப்ளை எடுத்து இங்கே சோச் பண்ணதுக்கப்புறமா இந்த 4 ஹவர் சப்ளை எடுத்து எகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தே ஆகணும். பார்த்தா தான் நமக்கு வந்து செல் இருக்கா பை இருக்கா அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ எல்லாம் பிளானையும் எகைன் எடுத்து வைப்போம். ஓகே, அடுத்தது செஃப். நமக்கு செஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே தூக்கணும், இல்லைனா கீழே எடுக்கணும். இதுதான் மார்க்கெட் ஃபுல் கன்சல்டேஷன். இதில் ட்ரேட் பண்ணாதீங்க யாரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஜிபிபி செஃப். ஜிபிபி செஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த சப்ளைலேருந்து செல் ஆவான், இல்லைனா இந்த சப்ளைலேருந்து செல் ஆவான் அப்படின்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கேன். மேலே கூட ஒரு சப்ளை இருக்குது, இங்கேருந்தும் செல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சப்ளை பிரேக் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளிப் எடுத்து பை வந்து பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ளைக்கு மார்க்கெட் வரான். ஃபஸ்ட்டு சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பார்க்குறோம். ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது, 2 ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. இதில் எந்த ரீஃபண்ட்மெண்ட் பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டல் ரீஃபண்ட்மெண்ட் தான் பவர்ஃபுல். இதுதான் வந்து பவர்ஃபுல். ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரவர்களும் வெயிட் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேயே சூப்பராக மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய செல் ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கான். ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து பிஓஎஸ் கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நமக்கு பிஓஎஸ் அண்ட் சோச் வந்து இருக்குது. அப்போது இந்த இடத்துல நமக்கு ஃப்ளிப்பு வந்து கிடையாது. அப்போது இந்த 2 ஹையுமே, இந்த குட்டியாக இருக்கக்கூடிய 2 ஹையுமே நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. அப்போ செல்லுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் செல்லு இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்போது இந்த சப்ளையில் செல்லு இருக்குது. இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் க்ரியேட் பண்ணியிருக்கான். நியூயார்க் ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸாக கீழே கொண்டு வந்திருக்கான். ஸோ இந்த சப்ளை ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஒரு க்ரைட்டீரியா, கேண்டல் க்ரைட்டீரியாவில் ஒன்று மிஸ் ஆகுது. அதனால் இது சான்சஸ் வந்து கம்மி தான். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? மார்க்கெட் கொடுக்குதா, அது வந்து ட்ரை பண்ணுவோம். நமக்கு ஒரு க்ரைட்டீரியா கம்மியானால் ஒர்க்கே ஆகாதுன்னெலாம் கிடையாது. ஸோ ட்ரை பண்ணுவோம். மார்க்கெட் உள்ளே வரட்டும், அப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். என்னோட சஜஷன் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு வரணும். அதாவது இந்த சப்ளைக்கு வந்தால் நமக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ டெய்லியோட மார்க்கெட் ஒரு ஸோ 50%ல் இருக்குது. ஸோ உள்ளே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. என்னோடய சஜஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் ஃபெயில் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அப்போ 15 மினிட்ஸில் ஃபெயில் பண்ண சான்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி ஒரு பை வந்து இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பை இருந்தால் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி வரும்போது
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பிரேக், இது சோச். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தூரமாக இருந்து வாங்க. நான் வந்து இப்போ வீடியோ பெருசாகுன்றனால கொஞ்சம் கிட்ட இருந்து வரேன். மேபி இது வந்து நமக்கு தப்பான ஒரு ட்ரெண்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? அப்போது இது வந்து நமக்கு டபுள் சோச். ஸோ நல்ல 2 சோச் வந்து நடந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துல மார்க்கெட் இந்த லோவை தூக்கிட்டு வந்திருக்கான். அது யாருன்றதை வந்து பார்த்தலாம். லண்டன் வந்து ஏஷியனை அடிச்சுட்டு லண்டன் ஓப்பன் பண்ணி மேலே வந்து போயிருக்கான். அப்போது நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. இங்கே தான் வந்து மார்க்கெட் இப்போ கண்ட்ரோல் எடுக்கிறான். ஸோ நியூயார்க்கும் அடுத்தது ஏஷியன் எல்லாமே வந்து ஒரு கன்சல்டேஷனாக இருக்குது. ஓகேங்களா? இந்த லோவை பார்த்தாலே தெரியும் சூப்பரான லிக்விடிட்டி அப்படின்றத, லிக்விடிட்டி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் நேராக போயிட்டு இந்த சப்ளைக்கு போகலாம். இதுதான் வந்து பிளான். அப்போது இந்த 15 மினிட்ஸ் வந்து எடுக்கிறோம். 5 மினிட் வந்து போகிறோம். அப்போ 5 மினிட்டில் நமக்கு பை இருக்கா அப்படின்றத பார்த்துருவோமா? ஸோ 5 மினிட்ல நோ ரீஃபைன்மெண்ட். ஸோ 5 மினிட்ல நோ ரீஃபைன்மெண்ட். ஸோ இந்த இடத்துக்கு போகிறோம். அப்போது இந்த இடத்துல நமக்கு இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் நம்ம சோச் வந்து பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல பை வந்து போகக்கூடாது. ஏன்னா இது நைட்டு மார்க்கெட். இதுவே ஒரு செஷனாக இருந்தால் ட்ரை பண்ணலாம். பட் இது நைட்டு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்குங்க என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத பார்த்துங்க. ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. ஸோ இங்கே சோச் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பிரேக். ஓகேங்களா? பிரேக் வந்து நடந்திருக்கு. மார்க்கெட் இப்படி போயிட்டதுக்கப்புறமா கீழே வந்து பை வந்து போகலாம். அப்போது இப்போதைக்கு எங்கே டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டு ஒரு ஃப்ளிப்டு டிமாண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இது வந்து ஒர்க் ஆகும். அதை விட இதுவும் ஒர்க் ஆகும். இதுவும் பவர் தான். ஓகேங்களா? இதுவும் சான்ஸ் வந்து இருக்குது. 2 டிமாண்டுமே பவர் வந்திருக்கு. அப்போ 2 டிமாண்ட் பவராக இருக்குது அப்படின்றப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி ஒரு என்ட்ரியும் அடுத்தது இப்படி ஒரு என்ட்ரியும் போடணும். நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு ஒரு $100 லாஸ் வந்து வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போமே. $100 லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேறு வழி இல்லை, 2 டிமாண்ட் இருக்குது, 2த்துலையும் என்ட்ரி போடணும் அப்படின்றப்போ இந்த இடத்துல ஒரு $50 ரிஸ்கையும் இந்த இடத்துல ஒரு $50 ரிஸ்கையும் போடணும். நீங்கள் $100 ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு 50, இந்த இடத்துல ஒரு 50 இப்படி வந்து போடணும். ஓகேங்களா? இப்படி போட்டு பண்ணணும். இல்லைனா இப்படி நீங்கள் இப்படி ஒரு எஸ்எல் இப்படி வைக்கிறீங்கன்னா 2த்தையுமே சேர்த்து, ஏன்னா 2 இப்போ இதோட எஸ்எல்ன்ற இடத்துல இங்கே என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அப்போது இப்படி வச்சு ஒரே $100 இங்கே போட்டுக்கலாம். 50 போடுறதுக்கு போல எல்லாமே ஒன்று தான். பட் இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $50 ரிஸ்க்குக்கு உண்டான லாட்டு வந்து மட்டும்தான் ட்ரிகர் ஆகும். ஆனால் இப்படி நீங்கள் போடும்போது 2 லாட்டுமே சேர்ந்து வந்து ட்ரிகர் ஆகும் ஒரே இடத்துல. இப்படி வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இதுதான் வந்து இப்படி பண்ணுறது மூலிமா ரிஸ்க்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் என்னோடய சஜஷன் இப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 12:43 வந்து ஆகுது டைம். ஸோ இந்த டைம்லலாம் ட்ரேடு பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு கிளாமராக மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரேட்ஸ் தான். இதில் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ரைட்டா? ஸோ இந்த சப்ளையே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதை தாண்டி கூட மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிபிபி செஃப்பில் நான் என்ட்ரி எடுக்கலை. ஓகேங்களா? என்னோடய ரூல்ஸுக்கு வந்தால் மட்டும் என்ட்ரி வந்து எடுக்க போகிறேன். இதுதான் வந்து பிளான். அடுத்தது எதுவுமே வரல இது வரைக்கும். ஓகேங்களா? வீக்லி அனாலிசிஸ் போய் பார்த்துருங்க எல்லோரும். சரி, இப்போது இந்த 15 மினிட்ஸ்க்கு நம்ம கன்ஃபர்மேஷன் 5 மினிட்டில் போயிட்டு நம்ம ஒரு ரீஃபைன்மெண்ட் இருந்தால் சூப்பராக கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். பட் நோ ரீஃபைன்மெண்ட். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு இந்த லோவை வந்து எடுத்திருக்கான். ஸோ இந்த லோவை எடுத்ததுக்கு நமக்கு சப்ளை எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்விங்கில் நமக்கு எங்கேயுமே சப்ளை இல்லை. சப்ளைன்னு இருக்கிற ஒரே ஒரு இடம் இது மட்டும்தான். பட் இதுவும் எனக்கு ஹோப்பான ஒரு சப்ளை கிடையாது. ஓகேங்களா? இது மேலே எனக்கு ஹோப்பே கிடையாது.
ஸோ எஸ், அப்போது இந்த சப்ளைலாம் இதில் எனக்கு ஹோப் இல்லை. செல் போகாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா இந்த ஹைன்றது இப்போது சூப்பரான ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது இந்த ஹை. ஓகேங்களா? அப்போது இந்த ஹையை எகெயின் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு மேலே இன்னொரு ஃப்ளிப்பு வந்து பெண்டிங் இருக்குது பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா? அதை இப்படி வந்து எடுத்துகிட்டு கூட கீழே வரலாம். இந்த மாதிரி இதுவும் நடக்கலாம். அதனால் இப்போது நமக்கு செல்லுக்கான எந்த ஒரு சப்ளையும் செல்லுக்கான எந்த ஒரு மூமெண்ட்டும் வந்து கிடையாது. நமக்கு அடுத்த ட்ரேடு எங்கே இருக்குன்னா இந்த டிமாண்டில் ட்ரேடு இருக்குது. அவ்வளோதான். இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து அடிக்க போகிறோம். பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணணும். இந்த டிமாண்டும் ஃபெயில் ஆகலாம். ஓகேங்களா? இந்த டிமாண்டும் ஃபெயில் ஆகலாம். ஸோ இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அடுத்தது ஃப்ளிப்பை போட்டு நம்ம ஃபெயில் பண்ண என்ட்ரியை வந்து ஃபெயில் பண்ண ட்ரேடு வந்து ரெக்கவர் பண்ணலாம். இதுதான் வந்து நம்மளோட பிளான். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், மார்க்கெட் வரட்டும். ஓகே, நம்ம வந்து ஃபுல் லாஸை வந்து ரெக்கவர் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட். சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள் எல்லோரும். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போட்டுட்டு இருக்கிற இந்த கண்டென்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ லாஸ் பண்ண போகிறோமா, அக்கௌண்ட்டை லாஸ் பண்ண போகிறோமா, ப்ராஃபிட் வந்து பண்ண போகிறோமா, இதுதான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். எல்லோரும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.